எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில்லினா யாருக்கு தான் பிடிக்காது? பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குல்ல. அப்படியே லெமனை பொழிஞ்சு சாப்பிடும்போது வெங்காயத்தோட சும்மா சூப்பராக இருக்கும். பீஃப் வாங்கிட்டு வந்தேன் கடையில். குட்டியாக நறுக்கி கொடுத்துட்டாங்க. சில்லிக்குன்னு கேட்டோன்னே போன் இல்லாமல் அதை அப்படியே கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தயிர், மிளகு பொடி, மிளகுத்த பொடி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தயிரும் போட்டு அப்படியே பெரட்டி குக்கரில் ஒரு 10 விசில் விட்டேன். அதாவது 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி தேவை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விசிலை வச்சு எடுத்த கறியை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சதை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிளகுத்தையை நல்லா உடச்சி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவோம், அதையும் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, மிளகாப்பொடி, மிளகுத்தப்பொடி, தயிர், அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பொடி ஊற்றி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இருந்துச்சு, அதையுமே ஒரு ஸ்பூன் போட்டு தயிரையும் ஊற்றி சோப்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு அந்த வேக வச்சிருந்த தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு வேக வச்ச கறியும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து 2-3 பெரட்டி ஃபுல்லாக சேர்ந்ததும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து எடுத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரித்து அந்த சில்லியும் பொரித்து எடுத்து வச்சு அந்த வெங்காயத்தையும் அந்த லெமனையும் புழிஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பீஃப் சில்லி யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோ. இது வரைக்கும் என்னைக்கரி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.